Hi friends, welcome to Study with Aravind. In the video நம்ம current affairs for 8 April 2020 பார்ப்போம். அதுல important current affairs என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இத தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த current affairல பாத்தீங்கன்னா first current affair நம்ம இண்டிஜினியஸா வந்துட்டு இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா RT-LAMP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் வந்து தயாரிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்றதுக்கான கிட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா RT-PCR ரேபிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்றதுக்கு. ஸோ அதெல்லாம் விட இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு என்ன சயின்டிஸ்ட் நேம் பண்ணிருக்காங்கன்னா சித்ரா ஜீன் லேம்ப் என் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த கிட்டோட பேர் என்ன வச்சிருக்காங்க. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சித்ரா திருநெல் இன்ஸ்டியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவாண்டரம்ல இருக்கு. ஸோ இங்க இருக்கிற சயின்டிஸ்ட் தான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் எப்படி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டைஸ் லூப் மீடியேட்டட் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் வைரல் நியூக்ளியை அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேம்ப் அண்ட் பிசிஆர் இது ரெண்டுமே பார்த்தோம்னா இது ரெண்டு மெஷினரிஸுமே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை வந்துட்டு ஆம்பிளிஃபை பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபை அப்படின்னா நிறைய டிஎன்ஏ ஆகும். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு இந்த வைரஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணும். இதுதான் அதோட வேலை. சரிங்களா? ஸோ இது ஏன் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டைஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசிஆர் அண்ட் லேம்ப் ரெண்டுமே வந்துட்டு டிஎன்ஏவை தான் ஆம்பிளிஃபை பண்ணுமே தவிர ஆர்என்ஏவை ஆம்பிளிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல வந்துட்டு டிஎன்ஏவே கிடையாது. இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஆர்என்ஏல தான் அதோட ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு. ஆர்என்ஏ மட்டும் இருக்கிறதுனால தான் இது என்ன பண்ணுதுன்னா மற்ற செல்லுகளுக்குள்ள போயிட்டு அதோட ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த செல்லை வந்துட்டு போஸ்டா மாற்றிடுது. சரிங்களா? அப்படியே வந்துட்டு அடுத்தடுத்த செல்லை இன்வைட் பண்ணிட்டே போகுது, அது ஸ்ப்ரெட் ஆகுது. சரியா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா நம்ம இனிஷியலாக இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் ஸ்டோராக இருக்கும். அந்த ஜெனடிக் மெட்டீரியலை வந்துட்டு ஆர்என்ஏஸ் வந்துட்டு காப்பி பண்ணிட்டு போகும். காப்பி பண்ணிட்டு போய் அதோட ஃபங்க்ஷனை வந்துட்டு செல்ஸுக்கு கொடுக்கும். ஓகேவா? இதுதான் நார்மலாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த டிஎன்ஏல இருக்க ஜெனடிக் மெட்டீரியலை காப்பி பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர், ஆர்என்ஏ காப்பி பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னா டிரான்ஸ்கிரிப்டைஸ். இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த வைரஸ்க்கு வந்துட்டு டிஎன்ஏவே கிடையாது, ஒன்லி ஆர்என்ஏ தான். ஆனால் நம்மளோட டிடெக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை தான் வந்துட்டு டிடெக்ட் பண்ண முடியும். அதனால அந்த வைரஸோட ஆர்என்ஏவை என்ன பண்றாங்கன்னா அதே டிஎன்ஏவை மாத்துறாங்க. அதனால தான் அது பேர் என்னது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டைஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை மாத்திடுவாங்க, மாத்திட்டு அந்த ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க. ஆம்பிளிஃபைனா என்ன அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் டிஎன்ஏஸா காப்பி பண்றது. ஏன்னா ஒரு சிங்கிள் டிஎன்ஏங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ரிசர்ச் பண்றதோ அதில் இருக்கக்கூடிய வைரஸோட ஜீனை டிடெக்ட் பண்றதோ ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணாங்கன்னா நம்பர் ஆஃப் டிஎன்ஏஸ் அதிகப்படுத்தினா அப்போ வந்துட்டு ஈஸியா இருக்கும் ரிசர்ச் பண்றதுக்கும் அதோட இருக்கா இல்லையா டிடெக்ட் பண்றதுக்கும். சரியா? அதனால என்ன பண்ணாங்க ஆம்பிளிஃபை பண்ணாங்க. எப்படி ஆம்பிளிஃபை பண்றாங்கன்னா இங்க வந்துட்டு பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், அதாவது ஒரு என்சைம், பாலிமரைஸ்ங்கிறது ஒரு என்சைம், அது மூலமா என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் டிஎன்ஏஸா காப்பி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதில் வேற டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. தெர்மோசைக்கிள்ங்கிற மெஷின் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டீநேச்சுரேஷன், அன்ஹீலிங், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பிசிஆர்ல மூணு விதமாக பிரிக்கலாம். டீநேச்சுரேஷன்ல 96 டிகிரி ஹீட்ல வந்துட்டு டீநேச்சுரேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அனீலிங் அப்படின்னா 20 டிகிரி, அதாவது சடன் கூலிங்னா அனீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே 20 டிகிரி செல்சியஸ்க்கு அது மாறும். அப்போதான் இந்த பாலிமரைஸ் என்ன பண்ணுன்னா அதோட வேலையை ஆரம்பிக்கும். அது போயிட்டு நம்பர் ஆஃப் டிஎன்ஏஸை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா அகைன் வந்துட்டு ஒரு 50 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆகும். சரிங்களா? இது மூணுமே நடக்கும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த தெர்மோசைக்கிள் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி. சரிங்களா? வெரி சென்சிட்டிவ் அண்ட் ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதோட டைமும் பார்த்தீங்கன்னா அதனால 4 to 6 hours இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ். ஏன்னா இதனால தான் வந்துட்டு இதோட காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 rupees வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினரி 15 lakhs. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா RT-LAMP அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இதில் எப்படி ஆம்பிளிஃபை பண்ணுறாங்கன்னா வித்தவுட் தெர்மோசைக்கிள், வித்தவுட் பாலிமரைஸ், இதில் லூப் மீடியேட்டட் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு டிஎன்ஏலையும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸ் தான் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செப்பரேட் நியூக்ளியோடைட்ஸை வந்துட்டு ப்ரைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைமர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஆம்பிளிஃபை பண்ணுறாங்க. அதனால இதுக்கு எந்த தெர்மோசைக்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. ப்ளஸ் இது ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதாவது 50 டிகிரிலேருந்து 60 டிகிரிலேயே வந்துட்டு மெயின்டைன் ஆனாலே போதும் இது ஆம்பிளிஃபை ஆகிறதுக்கு. சரிங்களா? இந்த மெஷின்குள்ள அது மட்டும் இல்லாமல் இது மொத்த ப்ராசஸ், அதாவது உங்களோட ஸ்லாப்ல இருந்து அதை எடுத்து ஆர்என்ஏ டிஎன்ஏவை மாற்றி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 hours முடிக்க முடியும். ப்ளஸ் இதோட ரேட் அப்படின்னா என்ன எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1000 கீழே வந்துட்டு
இதோட ஃபுல் டிடெக்ஷனும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ரெண்டு டெக்னிக்கோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஏர்லி ஸ்டேஜ்லயே வைரஸை டிடெக்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே. அதனால இப்போ ஸ்டில் வந்துட்டு இது ப்ராசஸ்ல தான் இருக்கு. இது எங்க வந்துட்டு பண்ணிருக்காங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜில வந்துட்டு இதை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ICMR அவங்களோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இது ரேபிட் டெஸ்ட். ரேபிட் டெஸ்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வைரஸை ஏர்லி ஸ்டேஜ்லேயே டிடெக்ட் பண்ணும், ப்ளஸ் வைரஸோட ஜீனை போய் தான் டிடெக்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா என் ஜீன் அப்படிங்கிறத அந்த ஜீனை வந்து டிடெக்ட் பண்ணும், வைரஸோட என் ஜீனை டிடெக்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா இ ஜீன் அண்ட் RT ஜீன் இப்படின்னு ரெண்டு ஜீனை டிடெக்ட் பண்ணும். சரிங்களா? என் ஜீனோட ரெண்டு ரீஜினை வந்துட்டு இந்த லேம்ப் வந்துட்டு டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஓகே. ரேபிட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுல ஜீன் ஆஃப் த வைரஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ணாது. நம்ம பிளட்ல இந்த வைரஸ்னால உருவான ஆன்டிபாடிஸ், அதாவது ஒரு வைரஸ் வந்துட்டு உள்ள வந்துச்சுன்னா அப்போ ஏதோ ஒரு ஏலியன் உள்ள வருதுன்னா அதை எதிர்க்கிறதுக்காக நம்மளோட உடம்புல என்ன ஆகும்னா ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம பிளட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்றது தான் இந்த ரேபிட் பேப்பர் டெஸ்ட். சரிங்களா? இதுல வந்துட்டு என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா இதுல நம்மளால இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியுமே தவிர ஏர்லி ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. நல்லா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் இருந்ததுன்னா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதனால இதை வந்துட்டு மாஸ் ஸ்கிரீனிங் பண்ணா கூட ICMR என்ன வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னா இதுல உங்களுக்கு நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ணி ஆகணும், RT-PCR டெஸ்ட் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா உங்களே செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இஃப் இன்கேஸ் உங்களுக்கு காஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை எடுத்து உங்களுக்கு நெகட்டிவ் வந்தா கூட நீங்க இதையும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட CSIR, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை CRISPR-Cas9 அப்படிங்கிற ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுக்கு ரேபிட் பேப்பர் டெஸ்ட்டை வந்துட்டு இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், அதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வல்சன்ட் பிளாஸ்மா தெரப்பி ஃபார் COVID-19. ரீசெண்டாக பார்த்தோம்னா லாஸ்ட் 1 வீக்காக ஒரு நியூஸ் என்னன்னா பிளாஸ்மா தெரப்பிஸ் வந்துட்டு நம்ம COVID-19 கொடுக்கலாம், அதனால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு US அண்ட் சைனாலலாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். ப்ளஸ் வந்துட்டு கேரளா அண்ட் டெல்லியிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளாஸ்மா தெரப்பினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பிளட்டோட காம்பனன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். பிளட் பார்த்தீங்க அப்படின்னா 4 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், பிளாஸ்மா அண்ட் பிளாட்லெட்ஸ். சரி, ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் பிளட் செல் பார்த்தீங்கன்னா 40-45% இருக்கும். அதிகமாக இருக்க போகிறது என்னன்னா பிளாஸ்மா தான் 55%. பிளாஸ்மாங்கிறது நத்திங் பட் இட் இஸ் லிக்விட் இந்த பிளட். சரிங்களா? இட் கேரிஸ் வாட்டர் தான் வந்துட்டு 90% பிளாஸ்மாவில் இருக்கும். ப்ளஸ் சால்ட் இருக்கும், அதர் என்சைம்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா இந்த இடத்துல ஆன்டிபாடிஸ். ஓகேவா? சரி, இந்த RBCயோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் அப்சர்வ் த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு பிளட்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? அண்ட் தென் ஒயிட் பிளட் செல்லோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டிடெக்ட் த வைரஸ் அண்ட் ஃபைட் அகேன்ஸ்ட் த வைரஸ். ப்ளஸ் நம்மளோட இம்யூன் சிஸ்டமை அதிகமாக ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறது இந்த ஒயிட் பிளட் செல் தான். சரிங்களா? இது வந்துட்டு பிளட் கிளாட்டிங், அதாவது ரத்தம் உங்களுக்கு வருது இல்லையா, ஸோ அதை வெளியில் கிளாட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறது இந்த பிளாட்லெட்ஸோட வேலை. ஓகே. இப்போ இந்த பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட உடம்பு வந்துட்டு எப்பவுமே நம்ம அகைன்ஸ்டாக ஒரு ஏலியன் வைரஸோ இல்லை எனிதிங் உள்ள வருதுன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணணும்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ப்ளஸ் இந்த பிளாஸ்மாவோட வேலை என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் த பிளட், உடம்பு ஃபுல்லாக பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கும் இதுதான் வந்துட்டு யூஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இந்த பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு பிளட் சாம்பிளில் ஆன்டிபாடிஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆன்டிபாடிஸை தனியாக எடுத்துட்டு, ஐ மீன் அந்த பிளாஸ்மாவை மட்டும் ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல் அண்ட் பிளாட் செல் இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வெறும் பிளாஸ்மா மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எங்கே பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆனவங்களோட பிளட்ல கண்டிப்பாக என்ன இருக்குன்னா இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்ம ரேபிட் டெஸ்ட்ல கூட சொல்லியிருக்கோம், ஒரு COVID-19 ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆன்டிபாடிஸ் உருவாயிருக்குதுன்னா அப்போ வைரஸ் இருக்கிறதுனால ஆன்டிபாடிஸ் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ ரெக்கவர் ஆனவங்களோட பிளட்ல என்ன இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ரெக்கவர் ஆனவங்களோட பிளட்டை எடுத்துட்டு அந்த பிளட்ல இருந்து பிளாஸ்மாவை செப்பரேட்டா எடுத்து அதை வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜ், அதாவது சீரியஸான ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆன்டிபாடிஸை கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த வைரஸ் எதிர்த்து போராடுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அண்ட் தென் அவங்க ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு பிளாஸ்மா தெரப்பினா. ஓகேவா?
நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அதோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோமர். அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிஷான் ரத் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிஷான் ரத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரத் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்துட்டு வெளியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2 விதமான டிரான்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். ஸோ அவங்க தான் வந்துட்டு NIC தான் டெவலப் பண்ணியிருந்தாங்க. இதில் 2 விதமான டிரான்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. ஒன்று பிரைமரி அண்ட் செகண்டரி டிரான்ஸ்போர்ட், ரெண்டுமே நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல இருந்து மண்டிஸ், அதாவது நீங்கள் விளைச்சல் பண்ண இடத்துல இருந்து மண்டிஸ்க்கோ இல்லை FPO சென்டருக்கோ இல்லை APMC சென்டருக்கோ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதெல்லாம் பிரைமரி டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. அதையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அங்கே உங்களுக்கு வந்துட்டு பையர் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பையர் இருக்கிற இடத்துக்கோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இல்லை ஏதாவது ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டுக்கோ இல்லை வெளி ஸ்டேட்டுக்கு அனுப்பணும் இல்லை இன்ட்ரா ஸ்டேட்குள்ளே எங்கேனாலும் அனுப்பணும்னாலும் அதை எல்லாத்தையும் செகண்டரி டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. அதையும் வந்துட்டு இந்த கிஷான் ரத் ஆப்லேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாகவும் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் யாரை வச்சு பண்ணுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஆப் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் இல்லைனா மண்டிஸில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம், உங்களோட அமௌண்ட் ஆஃப் இதை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய பொருள் எவ்வளோன்னு நீங்கள் ஆப்பில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொட்டேஷன்ஸ் வரும். அந்த கொட்டேஷனில் உங்களுக்கு எது வந்துட்டு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு உங்களுக்கு அந்த டிரைவர் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டாக ஆரோக்கிய சேது அண்ட் தென் சஹாயக் அப்படின்னு 2 ஆப் ரிலீஸ் பண்ணாங்க. அது எதுக்காகனா எந்த ஏரியாவில் COVID-19 பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் அதோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கும். உங்களோட மொபைலில் ப்ளூடூத் அண்ட் லொகேஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த COVID-19 பேஷண்ட்டோட அவங்க வராங்களோ இல்லை அவங்களோட ஏரியாவுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யுவர் அலார்ம் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இந்த ஏரியா கூட வேண்டாம், இங்கே நிறைய கிளஸ்டர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அலர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சஹாயக் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த ஆப்பை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா CSIR நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரி, பெங்களூரில் இருக்கக்கூடிய நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரியும் அண்ட் தென் வந்துட்டு MAF கிளாத்திங் பிரைவேட் லிமிடெட், இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து, MAFங்கிறது பிரைவேட் ஆர்கனைசேஷன், ஸோ 2 பேருமே சேர்ந்து PPE அதாவது பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் அதர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். சரிங்களா. ஸோ இந்த எக்யூப்மெண்ட், இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரால், ஓகேவா. ஸோ இது COVID-19 பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்களுக்கு இதை கொடுக்கறதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா பாலிப்ரோபைலைன் ஸ்பான் லேமினேட்டட் மல்டி லேயர் நான் ஓவன் ஃபேப்ரிக் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல்லாம் வந்துட்டு இதை ரெடி பண்ணியிருக்காங்க, இந்த ஃபுல் கவரால் ட்ரெஸ்ஸை. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்துட்டு இவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே டெஸ்ட் பண்ணி இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா, அதாவது சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன், கோயம்புத்தூர். இங்கே தான் வந்துட்டு இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் இதோட ப்ரொடக்ஷன் நடக்க போகுது. ஒன்ஸ் இதோட நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துட்டு இது 30,000 வந்துட்டு வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த CSIR அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதோட ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா ஷேகர் ஷி மாண்டே. ஸோ ஆக்சுவலாக CSIR-ஓட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் CSIR-ஓட பிரசிடென்ட். அண்ட் வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட மிஸ்டர் ஹர்ஷவர்தன். அவர் தான் வந்துட்டு அதோட பிரசிடென்ட்டாக இருப்பார். ஜெனரல் சைடு அதாவது டைரக்டர் ஜெனரல் தான் யாருன்னு பார்த்தோம்னா ஷேகர் ஷி மாண்டே. சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரீசெண்ட் நியூஸில் DRDOவும் வந்துட்டு ஒரு பயோ சூட் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. சேம் வந்துட்டு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதே PPE பர்பஸ் தான், அதே வந்துட்டு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கொடுக்கறதுக்காக தான். இதையும் வந்துட்டு எங்கே தான் டெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சேம் சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் கோயம்புத்தூரில் வச்சு தான் டெஸ்ட் பண்ணி இதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் சொன்ன நியூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடலாம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எடிட்டோரியலில் இருக்கக்கூடிய நியூஸ் அண்ட் தென் வந்துட்டு RBI பற்றி மீதி இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸும் அதில் கவர் ஆகும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.